ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, அட்டாக் அண்ட் டைட்டன் ரெவல்யூஷன் தாங்க பார்க்க போகுது. இந்த கேமை பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்டா, நிறைய டைட்டன்ஸ் இருக்குங்க. இந்த டைட்டன்லாம் நம்ம சாவடிக்கணுங்க. அதுக்கு நம்ம பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவர் தான் ஓடிஎம் கியருங்க. அந்த ஓடிஎம் கீரை வச்சு தான் நம்ம பறக்கவும் முடியும். அந்த கையில் இருக்கிற கத்தி பேரும் ஓடிஎம் கீர் தாங்க. அந்த ஒரு கத்தியை வச்சு 2-3 டைட்டன் தான் சாவடிக்க முடியும். அதுக்கப்புறம் கத்தியை மாட்டி தாங்க ஆகணும். அதனால் இப்போ நம்ம போய் சண்டை போட்டுருக்கோங்க. போய் நம்ம அங்கே ரெட்டு கலரில் டைட்டன் இருக்குல்ல, அந்த டைட்டன் நம்ம சாவடிக்கணும். அது அப்நார்மல் டைட்டன் தான் ரொம்ப ஸ்பீடாக வரும். அந்த டைட்டன் நம்ம அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாங்க. ஆனால் இந்த வாட்டி என் கையில் பிடிச்சி வச்சிங்க அண்ணையா. விட்றா விட்டாங்க, பறந்து போடா வெளியே. இப்போ திரும்பி சாவடிச்சிடலாங்க. வாங்க பறா அடியே பறா. அவ்வளோதாங்க, குத்தியாச்சுங்க. அப்படின்னாங்க அடியை போடுவாங்க. அங்கே பாருங்க, அங்கே நம்ம இந்த வாட்டி கன்ஃபார்ம் வெட்ட முடியும். அடுத்த வாட்டி வெட்டிடலாங்க. இந்த வாட்டி அதுக்குள்ளே திரும்பிட்டாங்க. இப்போ திரும்பி கண்ணில் ஒரு வெட்டு, கழுத்தில் ஒரு வெட்டுன்றாங்க. இந்த கேமில் நம்மளால் சாவடிக்க முடியும். ஈஸியாக சாவடிக்க முடியும். கண்ணில் ஒரு வெட்டு, கழுத்தில் ஒரு வெட்டு, செமையாக இருக்குங்க. இப்போ நம்ம இன்னொரு டைட்டன் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுல, அந்த டைட்டனை சாவடிச்சிடலாங்க. கண்ணில் போட்டாச்சுங்க. இப்போ பின்னாடி போய் கழுத்தில் ஒரு போட்டு முடிஞ்சிச்சுங்க ஆட்டம். இன்னும் நிறைய டைட்டன் நம்ம சாவடிக்கணுங்க இந்த மாதிரியே. இப்போ நம்ம ஒரு மூணு டைட்டன் சாவடிச்சாச்சுங்க. பிடிச்சிட்டாங்க, பிடிக்கல, ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் நம்ம தப்பிச்சிட்டோங்க. இப்போ நம்ம போகலாங்க. போய் சாவடிச்சிடுவாங்க. நெல்றா ஒரு இடத்துல கண்ணில் ஊற்றியாச்சுங்க. பின்னாடி ஒரே வெட்டில் முடிச்சுங்க. கண்ணில் மட்டும் தான் வெட்டினா அதுக்கு செத்து போயிட்டாங்க. இந்த டைட்டன் செத்துருச்சுங்க. இப்போ நாங்கள் அங்கே போய் நம்மள்ட்ட கேஸு கம்மியாக இருக்குது. அந்த கேஸை போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாங்க. அந்த கேஸ் இருந்தால் தான் நம்மளால் பறக்கவே முடியும். இந்த கேஸு சிம்பிள் காட்டுறது தான், அதுதான் கேஸு. கேஸ் சிம்பிள் காட்டுறதுல அதான் கேஸ். அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே கேஸ் இருக்கும். அந்த கேஸை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம். அந்த கேஸ் ஃபில் பண்ணால் தான் ரீஃபில்னு கிடையாதுல, அதை அழுத்தணும். அது கிட்ட போய் ரீஃபில் அழுத்தினா தான் நம்மளுக்கு அது ரீஃபில்லே ஆகும். ரீஃபில் ஆகணுச்சுன்னா நம்மளால் ரொம்ப நேரத்துக்கு பறக்க முடியும். அப்படியே ரீஃபில் நம்மள்கிட்ட இல்லைண்டா நம்மளால் செத்துருவோம். டைட்டன் நம்ம செத்துருவோம். அப்புறம் நம்மளால் பறக்க முடியாது. இந்த ஜம்ப் சிம்பிள் டபுள் டேப் பண்ணால் இங்கே செம்மையாக பறப்போமாங்க. அந்த ஃப்ளிப் அழுத்தினா பின்னை அழுத்திட்டு ஃப்ளிப் பண்ணோன்னா நம்ம பின்னாடி ஃப்ளிப் பண்ண முடியுங்க. பின்னாடி போய் நம்ம விழுவோமாங்க. இப்போ நம்ம ஹூக் இருக்குல்ல, இந்த ஹூக் எதுக்குண்டா, ஹூக் அழுத்தினோடா கரெக்டாக அங்கே போய் சொருவிக்கிறோம். நம்ம கரெக்டாக போய் அங்கே வெட்டுறதுக்குங்க. அப்புறம் நம்ம பறந்து போகிறதுக்கு தான் ஹூக்கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வாளுக்கு வெளியே இருக்கிற செட்டுலாம் முதல்ல முடிச்சிடலாங்க. இங்கே ஒரு டைட்டன் பாருங்க, வீட்டே உடச்சிட்டு வரான். இந்த டைட்டன் நம்ம சாவடிப்போங்க. வாங்க பாரு, கண்ணில் ஒரு வெட்டு வெட்டியாச்சு. கரெக்டாக 47 லைஃப் குறைஞ்சிதுங்க அவனுக்கு. ஒரு வெட்டு பின்னாடி ஒரு வெட்டு, கரெக்டாக 35 லைஃபு. இப்போ நம்ம அங்கே 2-3 டைட்டன் ஒன்றா நிற்கிதுங்க. 3 டைட்டன் ஒன்றா நிற்கிது. அந்த 3 டைட்டன் நம்ம சாவடிச்சிடலாங்க. இங்கே ஒரு டம்மி டைட்டன் நிற்கிதுங்க. இந்த டைட்டன் சாவடிச்சிடலாங்க. எல்லா டைட்டன் டம்மி டைட்டன் தாங்க, எல்லாமே பியூர் டைட்டன். உங்களுக்கு அட்டாக் டைட்டன் சீரியஸ் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு புரியும். எல்லாம் என்னென்ன டைட்டன் எப்படி இருக்கும், அதெல்லாம் என்னென்ன டைட்டன் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அங்கே போய் நம்ம வெட்டிடலாங்க. இந்த 3 டைட்டன் ஒன்றா நிற்கிதுங்க. நம்மளுக்கு எல்லாம் ஈஸி தாங்க. நான் ஃபஸ்ட்டு விளாடும்போது நான் டம்மியாக தான் விளாண்டுருந்தேங்க. டம்மியாக தான் இந்த கேமே எனக்கு முடிக்க தெரியாதுங்க. அப்போ நான் விளாடவே தெரியாது. எனக்கு விளாடனா செத்துருவேன். நான் டை ஆகிட்டே இருப்பேன். யூ டேட்னு காட்டிகிட்டே இருக்கும். எனக்கு செத்துருவேன். அதனால தான் இப்போ ஒரு டைட்டன் முடிச்சிடுவோம். கதையை முடிக்க முடியாது. அடுத்த வாட்டி முடிச்சிடலாம் கதையை. நான் டீம்மேட்டோட வரல. நான் ஒன்லி சிங்கிளாக தான் வந்திருக்கேன். நான் சிங்கிளாக வந்தனால தான் இந்த டைட்டன் கம்மியாக இருக்குது. டபுளாக வந்தோன்னா டைட்டன் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் இப்போ நான் டக்கு மேப் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். டக் மேப். அந்த டக் மேப்பில் கையில் பிடிச்சினா உர்றா வாயை பிடிச்சி போட்டாங்க. இந்த பல்லு வளர்க்கணும் இல்லையா நீலாம்? பல்லு வளர்க்காம வாயில் போய் போடுற. வாடா பின்னாடி வர்றா ஃப்ளிப் அழுத்துறா. கண்ணில் ஒரு வெட்டே கண்ணில் வெட்டியாச்சுங்க. கண்ணில் வெட்டினதுக்கப்புறம் கண்ணில் வெட்டல, காலை உடச்சி விட்டேன். அந்த டைட்டன் காலை உடச்சிட்டேன். இப்போ இந்த டைட்டன் கண்ணில் ஒரு வெட்டி விட்டு அந்த டைட்டன் கழுத்தில் வேறே கழுத்தில் போய் வெட்டிடலாங்க. கரெக்டாக வெட்டிட்டாங்க. இப்போ அந்த கண்ணில் வெட்டின டைட்டனை முடிச்சிடலாம். இல்லைங்க, இந்த டைட்டன் நம்மளை முடிச்சு தான் ஆகணும். அந்த டைட்டன் இல்லை, இந்த டைட்டனு நம்ம சாவடிச்சிடலாம். இப்போ சாவடிச்சிடலாம். முடிச்சிட்டோங்க. வாங்க, இந்த டைட்டன் நம்மளை முடிச்சிடலாங்க. வாங்க, அந்த பின்னாடி 2 டைட்டன் கதையை முடிச்சாச்சுங்க. இந்த ஒரு டைட்டன் தாங்க இருக்குது. இது அசால்ட்டே வெட்டிடலாங்க. கரெக்ட்
கரெக்டாக கழுத்தில் ஒரு வெட்டு வெட்டினோன்னா கரெக்டாக முடிஞ்சிடும். நம்ம கண்ணில் ஒரு வெட்டினோண்டா கொஞ்சம் நேரத்துக்கு கண் தெரியாது, அப்போ கொஞ்சம் நேரத்தில் ஹீல் ஆகிடும். இப்போ நம்ம திரும்பி கேஸ் காலி ஆகிடுச்சிங்க. அந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு போகிறோங்க. இப்போ கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். கேஸ் அங்கே இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகணுங்க. இப்போ கேஸ் அங்கே காட்டுதில் அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் கேஸ் ஃபில் பண்ண முடியும். கேஸ் ஃபில் பண்ணாலும் நம்ம செத்துருவோங்க. இந்த மேப் பேர் வந்து டக்கு. இந்த மேப் பேர் வந்து டக்கு. போய் மாட்டிட்டேன் பரவாயில்ல, மேலே சைடில் போயிடுச்சு. இங்கே போய் நம்ம கரெக்டாக போய் கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. கேஸ் ஃபில் 0ல் இருக்குங்க. 0ல் இருக்குது கேஸு. சரி, 0 ஆகிட்டுங்க. இப்போ நம்ம போய் ரீஃபில் பண்ணால் தான் உண்டு, இல்லைன்னா செத்துருவோம் நம்ம. இப்போ வந்து ரீஃபில் ஆகிட்டுருக்கு. ரீஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணலாங்க டைட்டனை. முதல்ல இந்த வாலுக்கு இந்த சைடில் உள்ள டைட்டன் நம்மளை முடிச்சிடலாங்க. இல்லை இந்த சைடில் உள்ள வாழை முடிச்சாச்சு. அந்த சைடில் நல்லா பணக்காரவங்களாம் இருக்கிறவங்க இடமெல்லாம் இருக்குங்க. இவங்க நம்மளும் இந்த ரேட் நம்மளை சாப்பிடுச்சிடுவாங்க. இங்கே ரேட் ஐயோ வெளியே வந்து விழுந்துட்டேன், வாளுக்கு வெளியே வந்து விழுந்துட்டேன். இப்போ கன்ஃபார்ம் இந்த வாட்டி என்னால் முடிக்க முடியாது. அடுத்த வாட்டி ஒன்று முடிக்கிறேன். சீக்கிரம் வாடாடே. கண்ணில் ஒரு வெட்டு. ஐயோ வாழை பிடிச்சிட்டாயே. நாருதுடே. கரெக்டாக வந்தாச்சுங்க பின்னாடி. இப்போ வருவான். கண்ணில் ஒரு வெட்டு, முதுகில் கழுத்தில் ஒரு வெட்டு. அப்புறம் கிட்ட நின்றோன்னா அவன் காலை வச்சு மிதிச்சிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் தூரமாக போய் நிற்கணும். இல்லைன்னா கரெக்டாக காலை வச்சு மிதித்து நம்ம செத்துருவாங்க. அங்கே தாங்க 4-5 டைட்டன் கும்பலாக நிற்கிது. இது வரைக்கும் நம்ம வந்து 11 டைட்டன் முடிச்சிட்டோங்க, சாடிச்சிட்டோங்க. இப்போ வந்து 4 டைட்டன் இங்கே தான் கும்பலாக, 5 டைட்டன் இங்கே தான் கும்பலாக நினச்சி இங்கே தனியாக ஒரு டைட்டன் மாறிடுச்சிங்க. இந்த டைட்டன் நம்மளை முடிச்சிடுவாங்க. இந்த டைட்டனை முடிச்சிடுவோம். சீக்கிரம் நில்றே. ஒரு இடத்துல நில்றா ஒழுங்கா. கரெக்டாக போகிறதா நில்றேன். கரெக்டாக ஒரு வெட்டு, கழுத்துலேயே ஒரு வெட்டு வெட்டணும். ஓகே, இப்போ அந்த கும்பலாக இருக்கிற டைட்டனுக்குள்ளார போவாங்க. இப்போ அங்கே தான் நம்மளுக்கு வேட்டையாக இருக்குது. தனித்தனியாக வெட்டுவோமா இல்லை ஒன்றா சேர்ந்து வெட்டலாமான்னு பார்ப்போம். வாங்க. கரெக்டாக தனியாக இங்கே ஒரு டைட்டன் நிற்கிதுங்க. இங்கே ஒரு பேபி டைட்டன், சின்ன டைட்டன் நிற்கிதுங்க. இந்த டைட்டனை நம்மளாம் முடிச்சிடலாங்க கதையை. கண்ணில் ஒரு வெட்டு, கழுத்தில் ஒரு வெட்டு. முடியாது, வெட்டில் முடியல. காலை அடி விட்டேன். காலில் சரியான அடி படலை. இப்போ திரும்பி ஒரு அட்டாக் பண்ணால் மட்டும் தான் உண்டு, இல்லைன்னா கன்ஃபார்ம் நம்ம செத்துருவோம். திரும்பி ஒரு அட்டாக்கு. கரெக்டாக கண்ணில் ஒரு வெட்டிடுச்சுல. நான் வந்து இதில் இந்த டைட்டன் கேமில் வந்து நான் 17th லெவலில் இருக்கேங்க. இப்போ வந்து கரெக்டாக கழுத்தை வெட்டலான்னு பார்த்தா முடியலை. ஆனால் திரும்பி வெட்டுறேன். இந்த வாட்டியும் வெட்டுறா கழுத்தை. கண்ணில் வெட்டியாச்சுங்க. இப்போ கழுத்தில் ஒரு வெட்டணுண்டா இந்த டைட்டன் கதை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, இந்த டைட்டன் கதை முடிஞ்சிடுச்சுங்க. இன்னும் 3 டைட்டன் தாங்க இருக்குது. நம்மளுக்கு இப்போ கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா அங்கே தான் போயிட்டுருங்க கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த கேமில் என்ன பிரச்சனைனா அடிக்கடி கேஸ் காலி ஆகிடுங்க. அதில் தான் நம்ம போய் கேஸ் ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. கரெக்டாக அங்கே போய் கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. இங்கே இருந்தால் இங்கே கேஸ் இடம் வந்துச்சா, கரெக்டாக இங்கே கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. இந்த கேமில் அடிக்கடி இங்கே கேஸ் தான் காலி ஆகுங்க. அதனால் நம்ம எங்கெங்கே இருக்குன்னு கேஸ் இடத்த பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கணுங்க. கரெக்டாக 3 டைட்டன் தான் இருக்குது. அந்த 3 டைட்டன் அந்த கேஸை வச்சா முடிச்சிடுவாங்க. நாங்கள் இந்த கரெக்டாக அங்கே 3 டைட்டன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டே இருப்போம். கரெக்டாக போய்ட்டோம். எங்கடா இருக்குங்க? ஒரு டைட்டன் நான் பார்த்துறேங்க. இந்த கீழே ஒரு டைட்டன் நிற்கிதுங்க. இந்த டைட்டன் நம்மளால் முடிச்சிடலாம். அப்புறம் அந்த டைட்டன்லாம் பார்த்துக்கலாம். மாட்டிட்டேன். மாட்டிட்டேன்டா. வீட்டு நடுவில் மாட்டிட்டேன்டா. சைடாக தான் வந்துடுறேங்க. இப்போ கண்ணில் வெட்டிடுவோங்க. வீட்டை இடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. பாருங்கள், எனக்கு பக் ஆகிடுச்சிங்க. மிதிச்சிட்டாங்க. இந்த ரெட்டு கலரில் மேலே ஒரு கோடு இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்து. இந்த கீழே ரெட்டு கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்வாடோட ஹெல்த்து. நம்ம கத்தியோட ஹெல்த் வந்து அது கீழே ரெட்டு கலரில் இருக்கிறது. அது இந்த கத்தி நம்ம மாற்றிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கரெக்டாக அந்த கத்தி காலியாகும்போது நம்மளால வெட்ட முடியாது. இந்த டைட்டன் கரெக்டாக வெட்டியாச்சுங்க. கடைசி இன்னும் 2 டைட்டன் தாங்க. கடைசி 2 டைட்டன் இருக்காங்க. இன்னும் 2 டைட்டன் முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. கரெக்டாக 2 டைட்டன் இருக்குங்க. இங்கே ஒரு டைட்டன் பார்த்துறேங்க. குட்டி டைட்டன் தாங்க இது. கரெக்டாக கதையை முடிச்சிடலாங்க. இந்த டைட்டன் கழுத்து வெட்டிடுவாங்க. உடனே வெட்டினா முடிஞ்சிருச்சுங்க இந்த டைட்டன் கதையும். கடைசி லாஸ்ட் 1 டைட்டன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு டைட்டன் லாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைட்டனை கதையை முடிச்சிடுவாங்க. இப்போ சீக்கிரம் பட்டுன்னு முடிச்சிடலாங்க. இங்கே தான் 2 வீடெல்லாம் நொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும். அதனால நம்ம தான் இந்த டைட்டனை அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.